வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நான் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டேன். வீட்டில் வயிற்று வலி எடுத்துக்கிச்சு. இவங்க எல்லாம் குதிரை வண்டி எடுத்து வந்து கூட்டிகிட்டு வந்து நேராக ஜிஹெச். அப்போல்லாம் ஜிஹெச் தான். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்குற அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்புலாம் இல்லை. மேக்ஸிமம் 90% வந்து ஜிஹெச் தான் நாடுவாங்க. அப்போ ஜிஹெச்சில் நல்லா இதாகவும் இருப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு 100 பேர் போனாங்கன்னா ஏதோ ஒருத்தருக்கு மட்டும்தான் சிசரியன் பண்ணுவாங்க. மற்ற எல்லாம் நார்மல் டெலிவரியில் தான் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்ட வாட்டி உள்ளார இருந்துட்டு இருக்கிறப்ப அங்கே உள்ளார பிரசவ வார்டில் உள்ளார போயிட்டு வெளியில் எல்லாம் எங்கள் மாமியார், எங்கள் அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. என் தங்கச்சிங்க 2 பேர் அங்கே இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். எல்லாம் லைட்டு கேட்லாம் ஆஃப் ஆகி இருட்டா எல்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி சொன்னாங்க. ஒருத்தர் என்னை திட்டினாங்க. இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிற சமயத்துல கூட கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம அப்படி என்ன உங்களெல்லாம் வந்து கட்சி வந்து இதாகுது அப்படி இப்படின்னு ரொம்ப உரிமையோட இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமா கூட திட்டினாங்க. சரி, இன்னும் அவசரமா ஐயோ என்னடா ஆச்சுன்னு சைக்கிள் எடுத்துட்டு ஓடுறேன். போய் அங்கே ஜிஹெச்ல போனா பிரசவ வார்டு தனியா இருக்கு. பிரசவ வார்டுக்கு போனா இவங்க எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. உள்ளார அது ஒரு 50 பேர் பக்கமா பிரசவம் இதாகுது. அங்கங்க ஒரே அம்மா ஓ ஆன்னு கத்துதான். இந்த சத்தத்துல எந்த சத்தம் நம்ம சத்தங்கிறது எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அங்கே போனால் எல்லாரும் வந்து இப்படி எங்கள் அம்மா என்கிட்ட பேசுறதில்ல, எங்கள் மாமியாரும் என்கிட்ட பேசுறதில்ல. அப்புறம் எங்கள் தங்கச்சிங்க வந்து 2 பேருமே திட்டுனுச்சிங்க. கொஞ்சம் கூட உனக்கு வந்து ஒரு இதே இல்லை, பொண்டாட்டி இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு அப்படி என்ன உனக்கு இது இருக்குது அப்படின்னு வாயே பேசாம உள்ளுக்குள்ளார எனக்கு பெரிய வலி, மனவலி. நம்ம இந்த மாதிரி சமயத்துல இவ்வளவு 2 பேரும் சரியான அந்யோன்யமாயிட்டாங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இது பண்றது இல்லைங்க. ஒரு 24 மணி நேரமும் அந்த எங்க ஒய்ஃப் நினைப்பு தான் என் மனசுல ஓடும், என் நினைப்பு தான் அது மனசுல ஓடும். இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறோம். கொண்டு விட்ட பாரு, நம்ம பக்கத்துல இல்லையே, அது என்ன சொல்ல போகுது தெரியலையே அப்படின்னு இப்படியே முடிச்சிட்டு இருந்தப்ப ஒரு ஹெட் நர்ஸ் அவங்க வந்து கதை திறந்துட்டு வந்தாங்க. வந்ததும் நந்தகுமார் யாரு அப்படின்னாங்க. சம்பூர்ணம் உங்க ஒய்ஃப்? ஆமாங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாங்க. அப்படியே மகிழ்ச்சி எனக்கு தாங்க முடியல. பெண் குழந்தை, அதுதான் நம்ம மாலதி, இந்த மேம் அண்ட் டாட்டர் மாலதி. அந்த மாலதியை அப்பதான் பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. உடனே ஒரு பிளாஸ்க், அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் வேலை பண்ணுவாங்க. ஒரு இவ்வளவு பெரிய பிளாஸ்க், அந்த பிளாஸ்கை கொடுத்து இது நிறைய காப்பி வாங்கிட்டு கொஞ்சம் பிரெட்டு பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னாங்க. சரின்னா அதை வாங்கிட்டு வந்தேன். அப்பயே 100 ரூபாய் போச்சுங்க. அதுக்கு போய் அதில் ஃபுல்லாக காப்பிலாம் வாங்கிட்டு பிரெட்டு பிஸ்கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு நர்ஸுங்களுக்கு கொண்டு போய் கொடுத்ததும் அதை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வரணும். அப்புறம் நாங்கள் 4-5 பேர் இருக்கிறோம், எதை பார்த்து கவனிச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. ஒரு 300 ரூபா. ஃபர்ஸ்ட்ல 200 ரூபா தான் கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு 100 ரூபாய கொடுத்தேன். கொடுத்ததும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என் உடனே எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, எங்கள் ஆள்லாம் சாடை பேச்சு, போய் அவனை போய் ஒரு சொம்பு, கொஞ்சம் பழைய துணிங்க, டம்ளரு, ஒரு பெட்ஷீட்டு இதெல்லாம் எடுத்து வர சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் நான் இங்கேருந்து சைக்கிளில் ஒருன்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து இப்போ பெட்ஷீட்டு அவங்க சொன்னதெல்லாம் எடுத்து எல்லாம் பையில் வச்சுக்கிட்டு நேராக கொண்டாந்து அவங்க 2 பேர்த்துக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அங்கேயே உட்காந்து அவங்களாம் சாப்பிட்டாங்க. அந்த பிள்ளைங்க 2 பேர் இருந்தாங்க, எங்கள் தங்கச்சிங்க, அவங்களுக்கு எல்லாம் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே சாப்பிடலைங்க, எனக்கு பசியே எடுக்கலைங்க. மனசு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு குற்ற உணர்வாக இருந்துச்சு. ஏன்னா முதல் பிரசவம், கர்ப்பம் நம்மளை நம்பி தான் நம்ம பொண்டாட்டி இருக்குது. சப்போஸ் பக்கத்தில் இவங்கெல்லாம் இருந்ததுனால ஆயிடுச்சு, இல்லைன்னா எல்லாம் ஆயிருக்கும். இதை நினச்சி ரொம்ப நான் வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வார்டு கொண்டாந்துட்டாங்க. வார்டு கொண்டாந்து மயங்கி தான் கிடக்குது. அப்படியே கிட்டத்தில் வந்து பார்த்தேன், கண்ணில் அப்படியே எனக்கு தண்ணி கலங்கிட்டு நிற்கிது. அப்புறம் இவங்க எல்லாம் பார்த்தாங்களா, இவங்க முன்னாடிலாம் எனக்கு அழுக முடியாது. நான் கொஞ்சம் இதாக ரோப்பு ரப்பா வாழ்கிறவன் நான், அதனால அப்படியே அடக்கிட்டேன். அப்புறம் இருந்தாங்க. அப்புறம் நான் வெளியே போய் உட்காந்துட்டு இருந்தேன். வெளியே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் வந்து பசி ரொம்ப எடுத்துக்கிச்சு. சரி, ஒரு டீ சாப்பிட்டு வரலான்னு கேட்டுக்கிட்ட போய், அது ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அந்த கேட்டுக்கிட்ட போய் டீயை சாப்பிட்டுட்டு திருப்பி வந்தா முடிச்சிக்கிச்சு எங்க சம்சாரம். முடிச்சிச்சு. குழந்தையெல்லாம் கொண்டாந்து அப்பதான் போடுறாங்க. முதல்லயே குழந்தைய போட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து எங்க ஒய்ஃபை முதல்ல கொண்டாந்து பெட்ல படுக்க வச்சுட்டு பக்கத்துல அந்த தொட்டில தான் வந்து குழந்தைய திருப்பி நான் வரப்ப குழந்தைய போட்டுட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தாங்க, பாரு அவங்க அப்பா மாதிரியே இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் வந்துதான். அப்புறம் அவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. பேசிட்டு விடு அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததும் நான் வந்து கையை பிடிச்சிட்டேன். பேசவே இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணு தண்ணி எனக்கு கலங்குது, அதுக்கு மேல அதுக்கு கலங்குது. அப்புறம் மன்னிச்சுக்க சம்பு, நான் உண்மையிலேயே
கொஞ்சம் ஊதாரித்தனமாக தான் இருந்துட்டேன் சம்பு. நீ வந்து உன்னை நான் கவனிச்சிருக்கணும், நான் இந்த மாதிரி நடந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப உண்மையிலே மனம் உருகி. அதுவும் பரவாயில்லையே விடுங்க, அதனால ஒன்றும் இது இல்லைங்க. சாப்பிட்டீங்களா நீங்க? இதை தான் கேட்குது. நீங்க சாப்பிட்டீங்களா? பசியே தாங்க மாட்டீங்களாங்க. ஏங்க நான் சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே, மூஞ்செல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு. ஏங்க எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஒண்ணுமே கவலைப்பட்டுக்காதீங்க அப்படி இப்படின்னு என்கிட்ட அப்படியே கொஞ்சம் தட்டு தரு மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. நான் அப்புறம் குழந்தை இருந்தேன், பிள்ளை நல்லா இருக்கு இல்லைங்க, சிகப்பா இருக்குது இல்ல. ஏன்னா எங்க சம்சாரம் கருப்பு, அவ அதுக்கே பயந்துட்டு இருந்துச்சு. நமக்கு போற புள்ள நீங்க சிகப்பா இருக்கிறீங்க, நமக்கு பிறக்கிற புள்ள நம்மள மாதிரி இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்னாலும் பெண் குழந்தை பிறந்து அதனால செவன் இருக்கவும் ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாருக்கும். அப்புறம் இது எல்லாருக்கும் சொந்தக்காரங்க வந்து எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் கொண்டு வந்து பிள்ளைய வந்து ஒரு 3 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தது. அந்த 3 நாள் நானே படுத்துக்கிட்டேன், எங்க அம்மா கூட இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு வீட்டுல. மாடு கண்ணெல்லாம் பார்க்கணும். மாடு கண்ணு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ரெஸ்டே இருக்காதுங்க, அவங்க ஊருக்கு கூட போக முடியாதுங்க. அவங்க பார்க்கணும், கல்லையும் எடுத்துட்டு வரணும், சாணியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி வேலை நிறைய இருக்கு. பால் கறக்கணும், அந்த பாலை கொண்டு போய் ஊத்திட்டு வரணும். ஒரு 50 வீட்டுக்கு பக்கமா பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் போய் சாயந்தரம் காலையிலயும் பால் ஊத்திட்டு வருவாங்க. இப்ப இந்த வேலையெல்லாம் யாரு செய்வாங்க? அதனால ஒண்ணு அந்த மாதிரி வேலையை வந்து அவங்க செய்வாங்க, அதை விட்டு என் சம்சாரம் செய்வாங்க. என் சம்சாரம் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இது முழு பொறுப்புமே அவங்க தலையில தான் வந்துருச்சு. அதனால அவங்க போயிட்டாங்க. அவங்க சாயந்தரத்துல ஒரு ட்ரிப் வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்படி இருந்துமா ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன் நாங்க. அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு நானே ஒரு ஆட்டோ, ஃப்ரெண்டோட ஆட்டோ, அந்த ஆட்டோவை போய் நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சைக்கிளை கொண்டாந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு நேராக அவர்கிட்ட போய் சொன்னேன். அந்த ஆட்டோ டிரைவரு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, வா போகலாம் அப்படின்ட்டு உடனே கூட்டிகிட்டு வந்து ஆட்டோவில் வந்து எங்கள் சம்சாரத்தை அப்படியே நோகாமல் கொண்டாந்து உட்கார வச்சு அந்த குழந்தைய நான் மடியில் வச்சுக்கிட்டேன். போகலாம் அப்படின்னு அவர் நேராக வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து இறங்கும்போது எங்கள் அம்மா வந்து ஆலங்கரைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து குழந்தைக்கும் அதுக்கும் ஆளை சுற்றி போட்டு இது பண்ணிட்டு உட்கார வச்சு கொண்டாந்து உள்ளார உட்கார வச்சோங்க. எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா இருக்காரு. எங்கள் அம்மா என் தம்பிங்களாம் எல்லாம் வந்து குழந்தையெல்லாம் பார்க்குறாங்க. எங்கள் அப்பா பார்க்கவே இல்லைங்க. எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் கடைசி நெருங்க ரொம்ப நீயா நான் அந்த இது வந்துருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை எதுக்கு இங்கே வருது, அந்த பிள்ளை இங்கே வரக்கூடாது, அது அவங்க வேலையில பார்த்துக்கிட்டோம். அது கல்யாணம் பண்ணாங்களே அவங்களுக்கு தெரியும் எப்படி ஆக்கி போடுறது என்னங்கிறத. நீ வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்மளை கேட்டு தான் செஞ்சாங்களா? நம்மளை இந்த அளவுக்கு மொக்கப்பட்டம் பண்ணவங்களுக்கு நீங்க எல்லாம் வீட்டுல வச்சுட்டு எல்லாம் கூத்தடிச்சுட்டு கும்மாளம் பண்றீங்களா? எங்க அப்பா என் மேல கடுமையான வெறுப்பாயிடுச்சு. அது காரணம் என்கிட்டயும் இதா இருக்கு. நான் ரொம்ப நல்லவன், எங்க அப்பா என்ன வெறுத்தாருன்னு சொல்ல. எங்க அப்பா என் மேல ரொம்ப பாசம் தான் வச்சிருந்தாரு. நான் என் நடவடிக்கை அந்த மாதிரி இருந்துச்சு. அது இன்னமும் தெரியல, என் நேரங்க எனக்கு புத்தி பூரா இந்த அரசியல். எனக்கு என்ன ஆசை, ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நான் அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு தீவிரமா வேலை செஞ்சோம்னா எல்லா ஏரியாவிலையும் என்ன தெரியும். வேலை செஞ்சோம்னா நமக்கு பெரிய பதவியெல்லாம் வந்துடும், நம்மளும் மற்ற அரசியல்வாதி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி குருட்டு கணக்கு போட்டுட்டே நான் இதுல என் காலத்தை கழிச்சிட்டு வரேன். அப்ப கூட இப்ப நான் சொல்றேன், அந்த குழந்தை பிறந்த அந்த சமயம் வரைக்கும் கூட எனக்கு அதுலதான் நாட்டம். அப்ப எங்க அப்பா சொல்லு, இவருமா எங்க வீட்டுக்காரி பார்த்து, நீ சாப்பாடுன்னா நீ தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. எதுக்கு என்ன காரணம்னா சொல்லி அனுப்பிச்சிட்டாரா, இது முடிஞ்சு போச்சு. இதை வந்து ஒரு நாள் என் சம்சாரம் சொன்னிச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அந்த பொண்ணை கூப்பிட்டீங்க பாருமா, அவன் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், அவன் வந்து முரட கோபக்காரன், அடித்தடியெல்லாம் அங்கங்க அடித்தடி பண்ணிட்டு சண்டை இழுத்துட்டு வருவான். என்ன அவன் வந்து உனக்கு வந்து உன்னை உண்டு இல்லைலாம் பண்ணிவிடுவான், அவனை நீ கட்டிக்காத, அவன் ரவுடி பையன், கேடி பையன், அப்படி இப்படின்லாம் சொல்லி மனசு ரொம்ப நேரம் உட்கார வச்சு மாத்திருக்கிறாங்க. ஆனா காதல்ல தான் ஒருத்தரை நம்பிட்டா போதுமே, நீ தலைகீழ நின்று முன்னாடியே சில ஆதாரங்களை காமிச்சினாலும் யாரும் அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு நான் அவரு தான் இல்லை அவர் இவ்வளவு கேட்டுவிட்டு எனக்கு சம்சாரம் சொல்லியிருக்கு. இல்லை அப்படி இதா இருந்தா கூட நான் அவரை திருத்திடுறேன், என்னால அது முடியுங்க, நான் கண்டிப்பா திருத்திடுவேன். அப்ப அதனால இதுக்கு மேலாம் அவரெல்லாம் என்னால மறக்க முடியாது பண்ண. எப்ப இந்த பேச்செல்லாம் லைட்டா கல்யாணத்துக்கு பேச்சு ஆரம்பிச்சுக்கிறாங்க வீட்டுல, அப்ப அவங்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பா அம்மாட்ட ரொம்ப வற்புறுத்துறாங்க. அவங்க எங்களெல்லாம் இதுல தலையிடாதீங்க, நீங்க விடுங்க, நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா பேசி அவங்கள இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவளை கூப்பிட்டு சொல்றாங்க. சொன்ன வாட்டி இதை வந்து என்கிட்ட சொன்னிச்சு. அவங்க சொன்னது கரெக்டு தான், நியாயம் தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒண்ணு பெத்தவங்க தெரிஞ்சுக்கணும். என்ன இதுல நான் சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு ரவுடி பையன் மாதிரி இருக்கான் ஒருத்தன், வேலை வெட்டிக்கு போகாத இருக்கான், அப்படியாப்பட்டவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா எவ்வளவோ பேர் அந்த மாதிரி தான் பண்றாங்க. போட்டா அவன் திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா?
அதை நீங்க செஞ்சிருக்கணுமா இல்லையா? சரிம்மா அவனை இது பண்ணிக்குவான், அவனை நீ எப்படியோ திருத்துமா, அவனை நீ அதை அப்படிதானே நீங்க ஓப்பு கொடுத்துருக்கணும். அவனை கட்டிக்கவே கட்டிக்காத, அவன் இந்த மாதிரி எப்படின்னா அப்ப நீ எனக்கு யாரை பார்த்து நீங்க கட்டி வைப்பீங்க? இதை போய் நான் ஒரு ட்ரிப் எங்க அப்பாட்டே கேட்டு சண்டை, பயங்கர சண்டை வந்துருச்சு ரெண்டு பேத்துக்கும். இவ்வளவுதான் சண்டைன்னு இல்லைங்க, பேச்சுவார்த்தை எங்க அப்பாட்ட கடைசி வரைக்கும் நான் பேசலைங்க. எங்க அம்மாட்டி சும்மா அரைகுறையா தான் பேசுவேன் கடைசி வரைக்கும். முன்னெல்லாம் பொழுதுனுக்கு எங்க அம்மா கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா சும்மா ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஜாடையில தான் இப்படி அப்படி பேசுற மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சுங்க. இனிமேட்டு நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம வேற எங்கேயாவது போய் குடி போயிடுவோம். பக்கத்துல இங்கே மாமியார் வீடு, அங்க அப்பா வீடு. இப்ப மாமியார் வீட்டுல வந்து நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், இதுக்கு மேல பொழைக்கிறது நீங்க தான் பொழைச்சிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் நமக்கு கொஞ்சம் இது மாதிரி ஆயிட்டாங்க. ஆப்போசிட் பார்ட்டியா எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து. இப்ப நானே என் சம்சாரம் குழந்தை, நம்ம இங்க இருக்க வேணாம் சம்பு வா அப்படின்னு கூட்டிட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு 4 தெருவு தள்ளி ஒரு இடத்துல கூட்டி போயிட்டேன் வாடகைக்கு. மாசம் வந்து 45 ரூபா ஒரு மாசத்துக்கு, அட்வான்ஸ் 200 ரூபா கொடுத்துருக்குது. சரின்ட்டு போயிட்டோம். ஒரே ரூம்பு தான், அதுல கொஞ்சோண்டு இப்படி தடுத்திருப்பாங்க, அங்கதான் சோறாக்கணும். நாங்க 3 பேர் தானே, போதும் எங்களுக்கு. சரி என்ன அந்த மாதிரி ரூம்பை பிடிச்சி வரிசையா வீடு தான், ஒரு 5-6 வீடு, காமன் பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம். இது அப்பெல்லாம் இந்த லெட்டின் எப்படி தெரியுங்களா, எடுக்கிற லெட்டின். ஜனங்க வந்து முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்க எடுத்துட்டு போய் பண்ற லெட்டின் அது. அந்த மாதிரி கிணறு தான், கிணறு தண்ணி தான். நல்ல தண்ணி வந்து ஒரு பைப் இருக்கும், பொது பைப்பு, அதில் போய் ஒரு 3 குடம் 4 குடம் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கணும். சோறு ஆக்கிறதுக்கு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் தண்ணி வரும், அப்போ போய் பிடிச்சி. இதுதான் பொழப்பு. குளிக்க கிளிக்க துணி துவைக்க வீட்டில் மற்ற எல்லா பாத்திரம் வளர்க்க எல்லாத்துக்கும் கிணறு பக்கத்தில் ஒவ்வொரு வீட்லையும் கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துல நம்ம தண்ணி சேர்ந்திக்கணும். தண்ணி சேர்ந்து இதுதான் இது. சரிங்களா, அங்கே குடி போயிட்டோம். அங்கே குடி போனா எங்க அப்பா கூட நான் சண்டை போட்டதுனால அந்த குடும்பமே என் மேல கடுமையான பகையாகி போச்சு. என் மேலேயே எங்க சம்சாரத்து மேலேயும். எங்க சம்சாரத்து மேல பர்டிகுலரா ரொம்ப ஆப்போசிட் ஆயிட்டாங்க. காரணம் என்ன கேட்டா, அங்க அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எங்க சம்சாரத்துக்கிட்ட அது பூரா அதை என்கிட்ட சொல்லிடுச்சு. நான் அதை வச்சுதான் அன்னைக்கு சண்டை போட்டேன். அப்போ உன்னை வந்து பாவம் உனக்கு நல்லது செய்யலான்ட்டு நாங்க வந்து உனக்கு இப்படி புத்தி சொல்லத்துக்கு நீ போய் இதை போய் நீ அவங்ககிட்டயே சொல்லி சண்டைக்கு வந்து இப்ப சண்டை முட்டி விட்டியா நீங்க அப்படின்னு இவ்வளவு ஒரு கெட்டவளை சித்தரிச்சுட்டாங்க. அது மட்டும் இது இல்லாம எங்க மாமியார் வீட்டுல வந்து எனக்கும் எங்க மாமியாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. அவங்களும் பகையாயிட்டாங்க. இப்ப சொந்த பந்தம் எல்லாம் பகங்க. நானும் என் பொண்ணு எங்க சம்சாரம் நாங்க மட்டும் தனியா இருக்கிறோம். இப்ப சென்னையில இருந்து சில சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா எங்க வீட்டுல பார்த்துட்டு, எங்க அண்ணன் வீட்டை பார்த்துட்டு, எங்க அண்ணன் தனியா குடியிருந்தாரு, அவரெல்லாம் பார்த்துட்டு இப்படி மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. எங்களை பத்தி பேடா சொல்லி வைப்பாங்க. இப்ப கம்ப்ளீட்டா உறவுகளுடைய தொடர்பு எல்லாமே அறுந்து போச்சு. நாங்க 2 பேர் தான். இப்ப எப்படி இருக்கக்குள்ள இப்பயாவது நான் தெரிஞ்சு தொலைலாம்ல. நாங்க தெரிந்தவே இல்லைங்க. அரசியல்னா அரசியலுக்கு தாங்க போனேன். ஏன்னா அந்த புகழ் வந்து என்ன கண்ணை மறைச்சிருச்சுங்க. எங்க போய் யாரு இது பண்ணாலும் எங்க நந்தனை போய் கூட்டுவா, நந்தகுமாரை கூட்டுவா அப்படின்னு பாரு. இது என்ன பண்ணலாம், என்கிட்ட தான் கேட்பாங்க. எந்த நேரமும் இப்ப எலெக்ஷன்லாம் வந்துருச்சு வச்சுக்கோ, 50-60 பேத்துக்கு சாப்பாடுங்க ஹோட்டல்ல, மத்தியான சாப்பாடு நான் தான் வாங்கி கொடுக்கணும். காசெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க. சரி இந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ள பார்த்தேன். தொடர்ந்து வந்து ஒரு நாள் இப்படிதான் வேலைக்கு போயிட்டு இந்த அரசியலுக்கு போயிட்டு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து வீட்டுக்குள்ளார போந்தேன். என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு உங்களுக்கு இதை சொல்றேன். வணக்கம், பாய்.